போலீஸ் விசாரணைக்கு அழைத்து சென்ற அஜித்குமார் உயிரிழந்திருப்பது குறித்து திமுக கூட்டணி கட்சிகளான விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் எம்எல்ஏ வேல்முருகன் அவர்களும் தெரிவித்த கருத்துக்கள் வைரலாகி வருகிறது. குரூரமான முறையிலே அவரை விசாரணை என்கிற பெயரில் சித்திரவதை செய்திருக்கிறார்கள். மிக வன்மையான கண்டனத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெரிவிக்கிறது. தொடர்புடைய 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஆறுதல் அளிக்கிறது. என்றாலும் இது ஆறா துயரம். காவல் நிலைய கட்டுப்பாட்டில் அல்லது காவல்துறை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் புலன் விசாரணையில் இருப்பவர்கள் இதுபோல அடிக்கடி படுகொலை செய்யப்படுவது தொடர்கதையாக நீடிக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இந்த நிலைதான் உள்ளது. இதனை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்பதை அனைவரும் அறிவோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதிலே தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதும் நமக்கு ஆறுதலை தருகிறது. இந்த புலன் விசாரணையை சிபிஐ விசாரிக்கட்டும் என்று அனுமதித்திருப்பது முதல்வரின் நேர்மையை உறுதிப்படுத்துகிறது. அஜித்குமார் அவர்களின் தாயாரையும் அவருடைய உடன்பிறந்த தம்பி நவீன்குமார் அவர்களையும் இப்போது நாங்கள் நேரிலே சந்தித்து நடந்த விவரங்களை கேட்டறிந்தோம். எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாத ஒரு வழக்கில் காவல்துறையினர் புலன் விசாரணையே தொடங்கக்கூடாது என்பதுதான் சட்டம். எஃப்ஐஆரே இல்லாத ஒரு வழக்கில் ஒரு நபரை எந்த அடிப்படையிலே புலன் விசாரணை என்கிற பெயரால் இந்த கொடூரத்தை அரங்கேற்றினார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. வழக்கமாக காவல் நிலையத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்றப்பிரிவின் ஆய்வாளர் முதலில் அவரை மனிதநேயமற்ற முறையில் காட்டுமிராண்டித்தனமாக மிக மோசமாக தாக்குதல் நடத்தி அந்த தாக்குதலுக்கு உள்ளான அஜித்குமார் அவர்கள் அகால மரணமடைந்திருக்கிறார். இந்த மரணத்திற்கு காரணமான காவல்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும். இந்த சம்பவத்தில் இந்த ஸ்பெஷல் டீம் என்று சொல்லக்கூடிய 6 நபர்கள் இதில் ஈடுபட்டதாக அவருடைய குடும்பத்தார் சொல்லுகிறார்கள். ஆனால் 5 கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒருவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கிறார்கள். மேலும் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய ஆய்வாளர் மீது இதுவரையிலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவருடைய குடும்பத்தாரும் உறவினர்களும் தெரிவிக்கிறார்கள். எந்த காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டு இவர் மீது புகார், அதுவும் வாய் வழியாக தெரிவிக்கப்பட்ட அடிப்படையில் இவர் விசாரணை என்ற பெயரில் சட்டத்துக்கு புறம்பாக 24 மணி நேரமாக வைத்து விசாரணை என்ற பெயரில் கொடுமைப்படுத்தி கம்புகள் 2 கம்புகள் ஒடிந்து சுக்குநூறாகின்ற வகையிலும் மற்றும் இரும்பு பைப்புகளாலும் அடித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் மதுரை உயர்நீதிமன்றம் இதை மிக கடுமையாக இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது சரமாரியான அரசின் மீதும் காவல்துறை மீதும் கேள்வியை நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. பொதுவாக தமிழ்நாட்டில் இதுபோன்ற காவல் நிலைய மரணங்கள், கஸ்டோடியல் டெத், பாலியல் ரீதியாக பெண்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு கற்பழிக்கப்படுவது போன்ற நிகழ்வுகளை தமிழக வாழ்வுரிமை கட்சி மதுரையில் இருக்கிற மனித உரிமை கண்காணிப்பாளர் ஹென்றி டிபன் அவர்களோடு சேர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு வழக்குகளை நாங்கள் எடுத்து நடத்தியிருக்கிறோம். சம்பந்தப்பட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வரையிலும் குள்ளஞ்சாவடி லாக்அப் டெத்திற்காக ஆயுள் தண்டனையை நாங்கள் பெற்றுத் தந்திருக்கிறோம். அதுபோன்று ஒரு காவல்துறை கண்காணிப்பாளரை அவர் செய்த மனித உரிமை செயல்பாட்டுகளுக்காக பணியிலிருந்து நாங்கள் அவரை டிஸ்மிஸ் செய்திருக்கிறோம். இதை செய்ததும் திமுக ஆட்சிதான், கலைஞர் தான் செய்தார். அதுபோன்று அஜித்குமார் அவருடைய இந்த காவல் விசாரணை மரணத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும்
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அவர்கள் மீது உரிய கொலை வழக்குகளை பதிவு செய்து தொடர்ந்து அவர்கள் காவல் பணியில் செய்ய விடாமல் தடுப்பதோடு மட்டுமில்லாமல் உரிய விசாரணையை மேற்கொண்டு இதுபோன்ற காட்டு மிராண்டிகள் மனிதநேயமற்றவர்கள் காவல்துறையில் தொடர்ந்து பணி செய்யக்கூடாது. இந்த காவலர்களுக்கு இப்படி இவர் மீது எந்த கேஸ் ஹிஸ்டரியும் கிடையாது. எந்த கொலை வழக்கு, வழிபறி, திருட்டு, ராபரி